ஹலோ இன்வெஸ்டிங் விவசாயி மக்களே. ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைலேஜ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு வீடியோவை போடலான்னு பார்த்தேன். ஸோ பேசிக்காக சைலேஜ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்குனா, டெய்லியும் தீவனம் வெட்டுறதை குறைக்கிறதுக்காக ஒரு கொல்லி ரொப்ப இருக்கிற மொத்த தீவனத்தையும் ஒரே முட்டா வெட்டி அதை பதப்படுத்தி வச்சிட்டோம்னா நம்ம 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். ஸோ அந்த மக்காச்சோளத்தை நட்டு அதுக்கு சரியான முறையில் உரமும் உச்சி மருந்தும் அடித்து 80 நாள் அந்த பால் கதிராக வரும்போது இந்த மாதிரி அறுத்து அதை அரைச்சி ஒரு பெரிய பையில காற்று போகாத மாதிரி போட்டு அடைச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 21 நாள் கழித்து அதை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் டபுள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக மாட்டுக்கு கொடுத்துட்டு வரும்போது மாட்டோட ஃபேட் எஸ்என்எஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஹெச்எஃப்லேயே வந்து ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ரேட் வரும். ப்ளஸ் வந்து நமக்கு ஆள் கொல்லி, தட் மீன்ஸ் டெய்லி தட்டு வெட்டுற வேலை குறையும். ஸோ பேசிக்காக அதுதான் இந்த சைலேஜுக்கான முக்கியமான நோக்கம். அதுக்கு என்னென்னா, இப்போ டெய்லியும் தட்டு வெட்டுறதுக்கு பதில் ஒரு 2 நாள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, மெயினாக மழை காலத்தில் அந்த மாதிரி டைம்லலாம் கட் பண்ணி வச்சுன்னா டெய்லியும் போய் சேத்துல தட்டு வெட்ட வேண்டியதில்லை. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் 4 டன் ரெடி பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஆவரேஜாக ஒரு 2 to 3 மாதத்துக்கு வரும்னு நம்புகிறேன். ஒரு 21 நாள் கழித்து அது எப்படி இருக்குன்ற வீடியோவும் போடுறேன்.